வீடியோ எடிட்டிங் கத்துக்கணும், தமிழ்ல கத்துக்கணும், அது ரொம்ப ஈஸியா கத்துக்கணும். அதான் நான் இருக்கேன்ல. இன்னைக்கு டே 12 டெக்ஸ்ட். நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற வீடியோஸை கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த வீடியோஸ் எல்லாத்துலயுமே ஏன் அவங்க டெக்ஸ்ட யூஸ் பண்றாங்கன்னு தெரியுமா? நம்ம ஐ கேட்சிங்கான டெக்ஸ்ட் யூஸ் பண்றப்ப பீப்புளோட ஐபால் நம்ம டெக்ஸ்ட்ல தான் ஃபோக்கஸ் பண்ணும். அப்படி ஃபோக்கஸ் பண்றப்ப நம்மளால பீப்புளோட அட்டென்ஷன் எடுக்க முடியும். நம்ம கான்டென்ட்டை 2 or 3 டைம்ஸ் ரிப்பீட்டடா பார்க்க வைக்க முடியும். அப்படி பாக்குறப்ப நல்ல ஒரு எங்கேஜிங் ஆகி நிறைய பேருக்கு போய் சேரும். இந்த டெக்ஸ்ட நம்ம படம் பாக்குறப்ப கீழே சப்டைட்டில்ஸ் வர மாதிரி நம்ம கான்டென்ட்லயே ஆட் பண்ணலாம். அப்படி ஆட் பண்றப்போ நம்ம போடுற வீடியோ தமிழ்ல தான் இருக்கும், பட் டெக்ஸ்ட நம்ம இங்கிலீஷ்ல ஆட் பண்றப்போ நம்ம வீடியோவை எல்லாருமே பார்ப்பாங்க. அப்படி எல்லாருமே பார்த்தா என்ன ஆகும்? உங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் வரும், உங்க பிசினஸ் grow ஆகும், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களை தேடி வரும். இது மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம், அவ்வளவு விஷயம் இருக்கு. சரி, ஓகே, டெக்ஸ்ட பத்தி ஒரு பேசிக் கான்செப்ட் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சோ ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்றதுனால நமக்கு இவ்வளவு விஷயம் கிடைக்குதுன்னா அப்போ அந்த டெக்ஸ்ட நம்ம ப்ராப்பரா யூஸ் பண்ணணும்ல. சோ டெக்ஸ்ட நம்ம ஏன் யூஸ் பண்ணணும், எப்ப யூஸ் பண்ணணும், எங்க யூஸ் பண்ணணும், டெக்ஸ்ட்னா என்ன, டைப்போகிராஃபினா என்ன, டெக்ஸ்ட எங்க இருந்து எப்படி ஃப்ரீயா டவுன்லோட் பண்றதுன்னு அதோட வெப்சைட்ஸ், என்னோட ஃபேவரட் டெக்ஸ்ட், அது கூட 100+ பிரீமியம் டெக்ஸ்ட நான் உங்களுக்கு ஃப்ரீயா தரேன். இது எல்லாமே கம்ப்ளீட்டா உங்களுக்கு வேணும்னா நான் திருச்சியில இருக்கேன், நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க, இப்பவே உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன். தமிழ்ல யாருமே கொடுக்காத வேல்யூவை நம்ம சேனல்ல நான் கொடுத்துட்டு இருக்கேன். பிரீமியமான கான்டென்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு ஃப்ரீயா தரேன். ஜஸ்ட் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு இந்த ஜர்னில ஜாயின் பண்ணிக்கோங்க. எப்படியாவது கெரியர்ல grow ஆயினும் இருக்கவங்களுக்காக தான் இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன். சோ யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்ன, டே 13ல நம்ம பார்க்கலாம். பை.